எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி பாவக்காயில் ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கசப்பே இல்லாமல் நல்ல சுவையாக இருக்கும் இந்த பாவக்காய் சுக்கா. நல்லா மசாலாலாம் போட்டு நல்ல ஒரு வறுவல் மாதிரி, ஒரு ஸ்டியர் ஃப்ரை மாதிரி சூப்பராக இருக்கும். இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு பாவக்காயை கொஞ்சம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பாவக்காய் அந்த கசப்பு தன்மையை இழந்துடும். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பாவக்காவை ஒரு 3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம பாவக்காய் வறுக்கணும். இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறதே அந்த கசப்பு தன்மை போகிறதுக்கு தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 தடவை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் வறுத்துருங்க. இந்த 2 ஸ்டெப்பும் அந்த கசப்பு தன்மையை எடுத்துரும். ஸோ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. மீதி எண்ணெயில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீரகம் சேர்த்துக்கிறேன். பூண்டும், அதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வறுத்த பாவக்காவை சேர்த்துக்கிறேன். இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணணும். இந்த பாவக்காயில் நல்லா அது ஊறணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணால் போதும். தண்ணிலாம் சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இந்த எண்ணெயிலே இது நல்லா பொரிஞ்சிடும். நல்லா ஆயிடுச்சு. இந்த பாவக்காய் தொக்கு எல்லாம் குக் ஆகி நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல சுவையாக இருக்கும். கசப்பே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.